பாருங்கள், இந்த பேக்கை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். நடுவில் ஒரு பெண்டு வந்து அதுக்கப்புறமா விரிஞ்சி இந்த ஷேப்பில் கிடச்சிருக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த நெல்லிக்காய் நாட்டு 3 நெல்லிக்காய் நாட்டு முடிச்சுட்டு மேலே 1 2 3 4 5 6 7 8 9 லைன் போட்டு ஒரு லைனை உள்ள மடக்கி செருகி இருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த பேகு. ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் எடுத்த மெஷர்மெண்ட்டு இந்த பேஸ்கெட்டுக்கு கரெக்டாக வந்தது. நான் கிளாஸ் ஒயர் தான் இதுக்கு ஒரே கலரில் தான் எடுத்தேன். ஆனால் இதுக்கு 2 கட்டு ஒயர் செலவாகுங்க. ஹேண்டில் போடுறதுக்கு மட்டும்தான் நமக்கு ஒயர் இருக்குது. இப்போது உருட்டு ஹேண்டில் உள்ள அதே அளவுக்கு உள்ள ஸ்டஃப் ஒயரும் அதே ஒயரை கொடுத்து போடுற அளவுக்கு தான் நமக்கு ஒயர் இருக்குது. 2 கட்டு ஒயர் செலவாகும் இதுக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போடுறதுக்கு நல்லா நிற்கும். இன்னைக்கு நான் உள்ள குச்சி எதுக்குமே சொருகலை, அப்படியே தான் நார்மலாக போட்டுட்டு வந்தேன். இதுக்கு வந்து 5 புஷ் வச்சுருக்கேன். ஹேண்டில் வந்து இதே கலரில் போட்டாலும் போடலாம், இல்லை கான்ட்ராஸ்டாக வேறு கலர் போட்டாலும் போடலாம். ஹேண்டில் மாடலும் அவங்கவுங்க விருப்பம்தான். நமக்கு எந்த மாடலில் ஹேண்டில் போட விருப்பமோ அந்த மாடலில் போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பேஸ்கெட்டை ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுறேன் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் சொல்கிறேன், ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நம்ம சேல் பண்ணுறோம். ஸ்கொயர் பீட்ஸ்லேயே சின்ன சைஸு, பெரிய சைஸு, ஆம்லா பீட்ஸு, ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, 2 குவாலிட்டி வருதுங்க. அது உண்மை, சரிங்களா? அதில் 2 குவாலிட்டியும் நமக்கு ரேட்டு கஸ்டமைஸ் பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு கேட்குறாங்களோ. இப்போ கிஃப்ட்டு பேஸ்கெட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டபிளாக இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கேட்குறாங்கன்னா, அது செகண்ட் குவாலிட்டின்றது மட்டும் கிடையாது, ஆனாலும் அது ஒரு தரம் தான், சரிங்களா? அதனால 2 வெரைட்டியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கொயர் டைமண்ட் பீட்ஸில் 2 வெரைட்டி இருக்குது, அதுவும் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த நரம்பில் போடுற எல்லா வெரைட்டி பீட்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி மேக்ரம் த்ரெட்டு, ஹேண்டில்ஸு, அப்புறம் பூஜை கூட ஃப்ரேம்ஸு, பூஜை கூட அந்த ஹேண்டிலோடு இருக்கிற அந்த ஃப்ரேமு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேண்டில்ஸு எல்லாமே கிடைக்குங்க நம்மக்கிட்ட. க்ரோஷா ஒயருக்கு, க்ரோஷா நீடில்ஸு, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் வந்து அதோட மெட்டீரியல்ஸோட ரேட்டு கேட்கணும்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். நம்ம அதிகமாக வச்சு விற்கிறது கிடையாது. நம்மளோட சேல்களோட நோக்கமே வந்து கிடைக்காத பட்சத்தில் ஒரு சிலர் வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வாங்கி தரத்துக்கு ஆள் இருக்காது, இல்லை பக்கத்தில் ஷாப் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறன்ற கான்செப்டில் தான் நம்ம சேல்லையே இறங்கணும். அது மாதிரி இப்போ எங்கள் ஏரியாலே கூட நிறைய பீட்ஸு இதெல்லாமே கிடைக்காது. எங்கள் பக்கத்தில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற பேஸ்கெட் பின்னுறவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி இருக்கிற ஏரியா நம்ம அவுட் ஆஃப் சிட்டியாக இருக்கும், நம்ம ஏரியாவில் கிடைக்காத மாதிரி நிறைய ஏரியாஸில் போட விருப்பம் இருக்கும், அவங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சேல் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும்ன்ற இதில் தான் சேலில் இறங்கணும். சேலும் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. டெய்லி நம்ம மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ணிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பேஸ்கெட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த எடுத்த மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. நீங்களும் அதே அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஹேண்டில் வந்து உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் போடுங்க. நான் என்ன மாடலில் போடுறேன்றதை நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வியூவாக காட்டுறேன். நான் இந்த மாடலில் இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன்.
தேங்க்யூ.